friends, welcome to Kavish's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு செய்த ஸ்வீட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே, இந்த ஸ்வீட் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்போல்லாம் வீடியோஸ் போகிறோம் அப்போல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் வச்சுல இலவசம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் கோதுமை வச்சு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சால் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம இதே ஸ்வீட்டை செய்ய போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராகவும் ஜூஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 6 கப் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கிறேன். அதாவது நார்மலாக மெஷர்மெண்ட் கப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து 6 கப் மில்க்ஸ்க்கு வந்து 1 கப் மைதா, 1 கப் வந்து கோதுமை மாவு, 1 கப் வந்து ரவா, இது மூணுமே வந்து 3 கப் சேர்த்துருக்கேன். ஸோ 6 கப் பாலுக்கு 3 கப் அளவுக்கு இந்த மாவுகளை உள்ளே சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் லங்ஸ் இல்லாமல் கலங்க. கொஞ்சம் லங்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் கட்டிகள் இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம். கிளறும்போது இது வந்து நமக்கு ஒட்டாமல் வரதுக்காக இடையில கொஞ்சம் நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 25 கிராம் அளவுக்கு நெய் தேவைப்படுங்க. அதை வந்து கொஞ்சமாக நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். ஒரு 4 ஸ்பூன், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன், அது மாதிரி வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது மாதிரி நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வரும். இது மாதிரி நல்லா திரண்டு வர வரைக்கும் இது பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே கொஞ்சம் நேரத்தில் இதாகிடும். இப்போ வந்து நாங்கள் வெட்டிங் டேக்காக, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நான் அதிகமாக செய்கிறேன். பட் நீங்கள் வீட்டுக்காக கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா மாவுகள் வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போ அதிகமாக சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா ஆற வச்சாச்சு. ஆற வச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து உருண்டைகள் பிடிக்க போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் போல் மைதா மாவு இதில் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இந்த ஸ்டிக்னஸ் குறையிறதுக்காக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் போல் ஒரு 4 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி திருப்பி விட்டு பிசைவோம் இல்லையா, அது மாதிரி வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம அப்படியே மூடி அப்படியே வச்சிட போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம்க்கு அப்புறம் பார்க்குறோம் மாவு நல்லா செட் ஆகி இருக்கும். ஏன்னா அதில் ரவையெல்லாம் இருக்குது இல்லையா, கொஞ்சம் நேரம் நம்ம வச்சதுக்கப்புறம் நல்லா செட் ஆகி வந்திருக்கும். கைகளை வந்து எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லை நெய்யே கூட தடவிக்கலாம். இது மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மலாக கரண்டி வந்து இந்த தாளிக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த கரண்டி வச்சு லைட்டாக ஷேப் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் அவ்வளோதான். இப்போ வந்து மேலால் வந்துட்டு லைட்டாக அமுத்திட்டு இப்போ வந்து நம்ம ஷேப் கொடுத்து ஷேப் பண்ணிடலாம். இந்த மாதிரியான ஒரு இந்த திக்னஸ் இருந்துச்சு அப்படின்னாலே போதுமானது. இதை வந்து நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அழகான ஒரு ஷேப் கிடச்சிரும். இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு டூத் பிக் வச்சு கூட நீங்கள் 6 சைடு வந்து கோடாக கூட போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம என்ன டிசைன் வேணால் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நான் உருட்டிட்டு ஷேப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்மளுடைய என்ன சொல்கிறது ஸ்வீட் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிக்கும் போது மீடியமான ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க. அதிகமான சூட்டில் இருந்துச்சு அப்படின்னா கரிஞ்சிரும், உள்ளுக்குள்ளே வேகாமல் போயிடும். ஸோ மீடியமான ஃப்ளேமில் இருக்கும்போது லேசாக ப்ரௌனாக வரும்போது நம்ம திருப்பி விட்டுக்கணும். லைட்டான கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து தீய விட்டுற வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரியான கோல்டன் ப்ரௌன் இருக்கும்போது நம்ம வந்து எடுத்துடணும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் நான் வந்து சுகர் சிரப் பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் வந்து 3 கப் அளவுக்கு மாவு எடுத்ததுனால இல்லையா, இப்போ 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் போல் குங்குமப்பூ ஒரு 3 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணி பார்த்திங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து நமக்கு பதம் தேவையில்லை. ஜஸ்ட் குலோப் ஜாமுக்கெலாம் நம்ம செய்வோம்ல, பிசுப்பாக ஒரு தன்மை இருக்கும். கையில் தொட்டோம் அப்படின்னா பிசுன்னு ஒட்டும் இல்லையா, அது மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா உருண்டைகள், அதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சமாக வெளியில் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது மாதிரி
உள்ளே போட்டுட்டு வேறு எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மீதி இருக்க சிரப்பை நம்ம நினச்சி வச்சோம் இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே சேர்த்து நம்ம ஊற்றிட வேண்டியதுதான். மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா இதுவே வந்து கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இது மாதிரி நம்ம வந்து கொஞ்சமாக நான் வீடியோக்கு எடுத்து வச்சுட்டு இவ்வளோ இதே நமக்கு வந்திருக்கு. 3 கப் மாவுக்கு இவ்வளோ கிடச்சிருக்குங்க. இதை மூடி வச்சுட்டு நல்லா வந்து ஊறினதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. தேங்க்யூ. நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. Thank you very much for watching this video. So bye. Thank you.